அனைவருக்கும் வணக்கம். வார்த்தை அடிப்படையில் தமிழில் என்கிற ஜோதிடம் சொல்லிக் கொண்டு வருகின்றேன். செங்கதிரோனுக்கு 6 எழுத்து. அந்த 6 எழுத்துக்கு உண்டான தமிழ் எண்கிதம் 6, 8, 1, 8, 8, 6 இதெல்லாம் கூட்டாக்க 37. அதோடைய விதி என்கிறது 1. செங்கதிரோன் அதோடைய விதி என்கிறது 1. செங்கதிரோன் என்றால் சூரியனை குறிக்கிறது. பஞ்சாயத்தில் முதல் கிரகம் சூரியன் தான். அப்போ செங்கதிரோன் என்றால் சூரியனை குறிக்கிறது. குழவி 3 எழுத்து 3, 6, 6 இதில் கூட்டாக்க 15. அதனுடைய விதி என்கிறது 6. குழவி என்றால் குழந்தையை குறிக்கிறது. குழந்தையை குறிக்கிறது. மனித பிள்ளைகளாக இருந்தாலும் சரி, ஆடுகள் மாடுகள் நாய்கள் எல்லாம் அனைத்தும் ஈன்றெடுத்த பிள்ளை எல்லாமே அதுக்கு பேர் குழவி. குழவி என்ற குழந்தை தான். குழந்தைங்கிறது ஒரு 3 வயசு வரை, 4 வயசு வரை, 5 மாதம் 10 மாதம் பிறக்கும்போது இதெல்லாம் குழவி என்றால் குழந்தையை குறிக்கிறது. அடுத்தது கோலுக்கு 2 எழுத்து 6, 1 இதெல்லாம் கூட்டினாக்க 7. கோல் என்றால் செங்கதிரோன். கோல் என்றால் செங்கோலை குறிக்கிறது. கோல் என்றால் செங்கோல் அரசியல்வாதிகள் எல்லாமே செங்கோல் நட்டுறாங்க இல்லையா, அதாவது செங்கோல். அவங்களுடைய கட்சிக்கோ கழகத்துக்கோ ஒரு மன்றத்துக்கோ ஏதோ ஒரு செங்கோல் நாட்டுகிறார்கள். அந்த செங்கோல் வெள்ளி செங்கோலாக இருக்கலாம், ஐம்பொன் செங்கோலாக இருக்கலாம். கோயிலுக்கும் அதுபோல் செங்கோல் நிலைநாட்டுவது உண்டு. எல்லா கோயில்களிலும் இருக்குது செங்கோல். கோயிலுக்கும் செங்கோல், அரசியலுக்கும் செங்கோல். அதாவது கோல் என்ற செங்கோலை குறிக்கிறது. செங்கோல் இல்லாத இடம் பிரகாசிக்காது, சித்திக்காது. ஆலயத்துக்கும் அரசியலுக்கும் செங்கோல் பயன்படுகிறது. அதாவது செங்கோல். அதனால் கோல் என்ற செங்கோலை குறிக்கிறது. அதோட விதி என்கிறது 7. 7வது என்கிறது செங்கோல் குறிக்கிறது. கொடிவிலுக்கு 4 எழுத்து. அதுக்குரிய எண்கிதம் 3, 6, 6, 1 கொடிவில். அதையெல்லாம் கூட்டினாக்கா 16. அதோடைய விதி என்கிறது 7. கொடிவில் என்றால் வானவில். அது ஒரு கொடியாட்டம் வளைந்து இருப்பதுதான் வானவில். கொடிவில் வானவில்லை குறிக்கிறது. அது 7வது எண்கிதம். ஆடி என்ற கண்ணாடியை குறிக்கிறது. ஆடிக்கு 2 எழுத்து 8, 6, 14. அது விதி என்கிறது 5. ஆடி கண்ணாடியை குறிக்கிறது. பட்டு 3 எழுத்து 9, 2, 7 எல்லாம் கூட்டாக்கா 18. அதோடைய விதி என்கிறது 9. அப்போ பட்டு என்றால் பட்டாடையை குறிக்கிறது. பட்டாடையை குறிக்கிறது. வில் ஒன்று சொல்லப்படுறது கொடிவில். இப்போ சொல்லப்படுறது 2 எழுத்து வில். வில்லுக்கு எண்கிதம் 6, 1 இலா கூட்டினாக்கா 10. அதோடைய விதி என்கிறது 1. வில்லு வானவில். அதையும் வானவில். வில்லுக்கும் வானவில், கொடிவில்லுக்கும் வானவிலை குறிக்கிறது. வில்லு 1ஆம் இடத்தை குறிக்கிறது. கொடிவில் 7ஆம் இடத்தை குறிக்கிறது. வில் வானவில்லை குறிக்கிறது. கோடி 2 எழுத்து 6, 6, 12. அதோடைய விதி என்கிறது 3. கோடி என்ற ஆடையை குறிக்கிறது. கோடி ஆடையை குறிக்கிறது. திரையில் 4 எழுத்து 8, 7, 2, 1 இதெல்லாம் கூட்டாக 18. அதோடைய விதி என்கிறது 9. திரையில் என்ற வெற்றிலையை குறிக்கிறது. வெற்றிலையை குறிக்கிறது. அடுத்ததாக செப்பு 3 எழுத்து 6, 6, 2 இதெல்லாம் கூட்டாக்கா 14. அதோடைய விதி என்கிறது 5. செப்பு என்றால் பெட்டியை குறிக்கிறது. செப்பு என்றால் பெட்டியை குறிக்கிறது.
கன்னி 3 எழுத்து, கன்னி 3 எழுத்து, 1 3 7 இதெல்லாம் கூட்டாக 11. அது விதி என்கிறது 2. கன்னி என்றால் பூமாலையை குறிக்கிறது. கன்னி பூமாலையை குறிக்கிறது. கவரி 3 எழுத்து, 1 5 4 இதெல்லாம் கூட்டாக 10. அதோடைய விதி என்கிறது 1. கவரி சாமரை, சாமரை பெண் சாமரையாக இருக்கலாம், சாமரை நல்ல கவரி சாமரையை குறிக்கிறது. தூபம், தூபத்துக்கு 3 எழுத்து, 7 9 7 23 கூட்டாக்க அதோடைய விதி என்கிறது 5. தூபம் அகிர் புகை, தூபம் என்றால் அகிர் புகை, சாம்பரான புகையாக வச்சுக்கலாம். தூபம் என்றால் கோபத்தையும் குறிக்கும். தூபம் அகிர் புகை, அகிர் புகைன்னா அதான் அகிலில் போட்டு செய்கிறது தான் அகிர் புகை. தூபக்கால் தூபம் அப்படி சொன்னால் அதை தூபக்காலில் போட்டு செய்கிறது தான் அதுவும் அகிர் புகை. அதான் அகிலில் உள்ளது அகிர் புகை, அதாவது தூபம் அகிர் புகை. ஊம் 2 எழுத்து, ஊம் 1 7 இதெல்லாம் கூட்டாக்க 8. ஊம் என்றால் கூன் குள்ளம், ஊம் என்றால் கூன் குள்ளம். ஊம், ஊம் என்றால் கூனையும் குறிக்கிறது, குள்ளத்தையும் குறிக்கிறது. அதான் ஊம். ஊம் என்றால் குள்ளத்தை குறிக்கிறது. ஊம் 8ஆம் இடத்தை குறிக்கிறது. ஒருத்தருக்கு 8ஆம் இடத்துல சில பாவக்கிரகங்களை ஏதாவது சிங்கிளாவோ ஒரு கிரகம் இருந்தால் அவங்க பொதுவாகவே ஒரு கொஞ்சம் குள்ளமாகவோ அல்லது அவங்க எதிர்காலத்தில் கூனாகவோ போய்விடும். அதாவது ஊம். ஊம் என்றால் கூன் குள்ளம் என்று குறிக்கிறது. அரிமா பாருங்கள், அரிமா என்றால் என்ன? அரிமா என்ற சிம்மாசனம், அரிமா என்ற சிம்மாசனத்தை குறிக்கிறது. அரிமாவுக்கு எண்கிறது 1 4 8 இல்லை கூட்டாக 13. அதோடைய விதி என்கிறது 4. அரிமா என்றால் சிம்மாசனத்தை குறிக்கிறது. சிம்மாசனத்தில் ஏற்கனவே நான் எண்ணிட்டு சொல்லியிருக்கேன். இது சொற்கள் அடிப்படையில் அதனுடைய பொருள் சொல்லப்பட்டு வருகின்றேன். அரிமா, அரிமா என்ற சிம்மாசனம். சிம்மாசனம், சிம்மாசனம் எல்லாத்துக்கும் இல்லை. 234 தொகுதிக்கும் ஒரு முதலமைச்சர் இருக்காருனாக்கா அதுதான் சிம்மாசனம். எம்எல்ஏர்களும் சிம்மாசனம் இல்லை. சிம்மாசனம்னா முதலமைச்சர் பிரதமர்களுக்குத்தான். கிராம ஊராட்சி தலைவர்கள்லாம் அது ஒரு நாற்காலின்னு சொல்லி ஆகணும். இருந்தாலும் அவங்களும் ஒரு சிம்மாசனம்னே, சின்ன ஒரு சிறிய சிம்மாசனம் என்று சொல்லிக்கொள்ளலாம். அரிமா என்ற சிம்மாசனம் தான். சிம்மாசனம் என்பது தான் அரிமா. அரிமா என்ற சிம்மாசனம். முதலமைச்சருக்கு அது சிம்மாசனம், ஒரு நாற்காலி தான். அது நாற்காலி தான், சிம்மாசனம். ஒரு நல்ல புகழ்பெற்ற ஒரு நிறுவனங்கள் அதுவும் ஒரு சிம்மாசனமாக வச்சுக்கலாம். ஒரு நிறுவனத்துக்கு, ஒரு புகழ்பெற்றவர்களுக்கு, ஒரு பெரிய மேதாவிகளுக்கெல்லாம் அவங்களுடைய நாற்காலி அது சிம்மாசனம் என்று சொல்லிக்கொள்ளலாம். அதனால் பல விதத்தில் சிம்மாசனம் இருக்குது. ஆனால் அது முதலமைச்சர்களுக்கும் நாட்டை ஆளக்கூடியவர்களுக்குத்தான் அந்த சிம்மாசனம் சொல்லப்படுகிறது. அரிமா, அரிமா என்ற சிம்மாசனம். சூர், சூர், சூர் என்றால் அசுரரை குறிக்கிறது. சூருக்கு என்கிறது 3 9 எல்லாம் கூட்டாக்க 12. அதன் விதி என்கிறது 3. சூன், சூன் என்ற அசுரர் சொல்லப்படுகிறார். சூரியனுடைய பொருள் அசுரரை குறிக்கிறது. கானகம், கானகம் என்றால் காடு. கானகத்துக்கு என்கிறது 8 9 1 7 இலா கூட்டாக 25. அதோடைய விதி என்கிறது 7. காடு, காடு, கானகம் காடு. ஆனால் இந்த எண்கணிதத்தை பற்றி தமிழ் எண்கணிதம் தமிழ் எழுத்துக்கள் 240 எழுத்துக்கும் தனித்தனி எண்கணிதம் கொடுக்கப்பட்டு அது தனிப்பட்ட முறையில் நான் ஆய்வு செய்து இந்த வீடியோக்கள் மூலமாக நான் சொல்லிக்கொண்டு வருகின்றேன். அதனால் இதை தமிழுக்கு நான் உரிசி தமிழ் மக்களுக்கும் தமிழ் நாட்டுக்கும் இது நான் சொந்தமாக்கவும் நான் உறுதியாக இந்த வீடியோக்கள் மூலம் சொல்லப்பட்டு வருகின்றேன். நான் அரியலூர் மாவட்டம் திருஞான சம்பந்த ஜோதிடர், கார்கர் ஜோதி நிலையம், எண்கணித வள்ளுவர், வள்ளுவ பண்டாரம். நன்றி, வணக்கம்.